சென்னை திருவொற்றியூரில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுமனை பட்டா வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேகநாதன், மகேந்திரன், ரேணுகுமார், பிரேமா, குமார், கிருபா, திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த வாக்குறுதியின் அடிப்படையில் வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு பட்டாவுடன் நிலம் வழங்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தி, சென்னை மாவட்டத்தில் 2007 பேரை தேர்வு செய்து பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கிக் கொண்டு வருகிறார். பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி வருகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திரு தன்ராஜ், திரு பாலன், திரு முத்து அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி வருகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த வாக்குறுதியின் அடிப்படையில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு பட்டாவுடன் நிலம் வழங்கப்பட்டு வருகிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பட்டாவை ஒவ்வொருவருக்கும் வழங்கிக் கொண்டு வருகிறார். நேரலையில் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமிகு சசிகுமாரி, திரு புஷ்பராஜ், திருமிகு சரளா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு மனோகரன், திரு மணி, தசரதன், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு பட்டாவுடன் இல்லம் வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு முருகேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். முருகேசன், சுமார் எத்தனை பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வருகிறது? எத்தனை பேர் பயன்பெறுவார்கள்? விவரங்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சென்னை திருவொற்றியூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 2099 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. அமைச்சர் கே தலைமையில் நடந்து உள்ள நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று 250 நபர்கள் முதற்கட்டமாக பட்டா வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் தொடர்ந்து பட்டா வழங்க இருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போது இந்த பகுதியில் வீட்டுமனை பட்டா இல்லை என்று நிறைய பேர் குறை கூறினார்கள். அதன் அடிப்படையில் திமுக அந்த பகுதியில் வெற்றி பெற்றால் நாங்கள் வீட்டுமனை பட்டா வழங்க கூறினார்கள். அதன் அடிப்படையில் தற்போது தேர்தல் அறிவிப்பில் வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் தற்போது இந்த பகுதியில் வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. ஏற்கனவே சென்னையில் மட்டும் கடந்த 4 மாதங்களில் 33,766 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.